சென்னையில 29 வருஷம் கழிச்சு சென்னை தெற்காசிய தடகள விளையாட்டு வீரர்கள் போட்டி நடக்க இருக்கிறது. 7 நாடுகளுடைய வீரர்கள் பங்கேற்கும் இந்த போட்டி நாம இப்ப இருக்கிற நேரு ஸ்டேடியத்துல தான் தொடங்கி நடக்க இருக்கு. ஒரு காரணம் இருக்கு இந்த இடத்தை சூஸ் பண்ணதுக்குன்னு சொன்னேன்ல, அது இந்த காரணம் தான். சரி, இதனுடைய விவரங்களை வழங்குறதுக்காக செய்தியாளர் சந்தானம் நேரலையில இணைஞ்சிருக்கிறார். அவரோட பேசலாம். சந்தானம், கிட்டத்தட்ட 29 வருஷம் கழிச்சு இந்த தடகள போட்டி நடக்க இருக்குது. இந்த போட்டியினுடைய முக்கியத்துவம் என்ன? 7 நாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வீரர்கள் பங்கேற்கிறாங்க? விவரம். கார்த்திகா, நீங்க சொன்ன போல சென்னையினுடைய முக்கிய இடங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய இந்த நேரு விளையாட்டு மைதானம் கடந்த 1995ஆம் ஆண்டு தான் திறக்கப்பட்டது. இந்த மைதானம் மட்டும் இல்லாம சென்னையில் இருக்கக்கூடிய டென்னிஸ் மைதானமா இருக்கட்டும், வேளச்சேரியில் இருக்கக்கூடிய நீச்சல் மைதானமா இருக்கட்டும், அதே போல நேரு பார்க்கா இருக்கட்டும், சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு மைதானம் அனைத்துமே 1995ஆம் ஆண்டு தான் திறக்கப்பட்டது. அந்த 1995ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட போதுதான் முதல் முறையா இங்க சர்வதேச அளவிலான தடகள போட்டி என்பது நடத்தப்பட்டது. அதன் பின்பு கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் ஒரு சர்வதேச தடகள போட்டி மீண்டும் சென்னையில் இருக்கிறது. நீங்க சொன்னது போல தெற்காசிய அளவிலான தடகள சாம்பியன்ஷிப் தொடர் இன்று முதல் 13ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு நடைபெறுகிறது. இந்தியா மட்டும் இல்லாம இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் உள்ளிட்ட 7 நாடுகளை சார்ந்த 210 வீரர்கள் பங்கேற்கிறாங்க. மொத்தமா 28 பிரிவுகளில் நடைபெறக்கூடிய இந்த போட்டி என்பது இன்று முதல் தொடங்கி நடைபெற இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா இந்தியாவுக்காக தமிழகத்திலிருந்து ஒலிம்பிக்கு இந்த முறை 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் சென்ற சந்தோஷ்குமாரா இருக்கட்டும், தமிழரசனா இருக்கட்டும், இந்த 2 வீரர்களுமே இந்த தெற்காசிய அளவில் நடைபெற்ற தடகள சாம்பியன்ஷிப் தொடர் மூலமா தான் அவங்களுக்கான சர்வதேச அடையாளம் என்பது கிடைச்சது. அப்படி ஒரு தொடர் முதல் முறையா தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த 9 வீரர்கள், ஒட்டுமொத்தமா இந்தியாவிலிருந்து 62 வீரர்கள் பங்கேற்றா கூட தமிழகத்திலிருந்து 9 வீரர்கள் இந்தியாவுக்காக இந்த போட்டியில பங்கேற்கிறாங்க. நிச்சயமா 3 முதல் 4 வீரர்கள் இந்த போட்டியில தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் பதக்கம் வெல்வார்கள் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒரு புறம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 29 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சர்வதேச தடகள சாம்பியன்ஷிப் தொடர் தமிழகத்தில் திரும்புது. தமிழ்நாட்டிலிருந்து அதிகபட்சமா 11 தடகள வீரர்கள் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய சூழல் இந்த போன்ற ஒரு தொடர்ந்து சர்வதேச போட்டிகள், தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் இங்க நடத்தப்படும் பட்சத்தில் கூடுதலா இங்க தேசிய அளவில் இருக்கக்கூடிய வீரர்கள் சர்வதேச அளவில் போறதுக்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. அப்போ அந்த வகையில தான் இந்த போட்டி என்பது நடத்தப்படுகிறது. கார்த்திகா, சந்தானம், கிட்டத்தட்ட 7 நாட்டுல இருந்து வீரர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் சென்னையில எப்படி செஞ்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம நம்ம நாட்டினுடைய வீரர்களுக்கு பயிற்சிகள் எந்த அளவுக்கு வழங்கப்பட்டிருக்கு? இன்னையில இருந்து எத்தனை நாட்களுக்கு இந்த போட்டி நடக்குது? நிச்சயமா இந்த ஏற்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மைதானத்தை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு அத்லெட்டிக் அசோசியேஷனுக்கு வழங்கிடுவாங்க. ஏற்பாடுகள் முழுக்க அரசு சார்பில் வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய வீரர்களுக்கு தடகள சங்கம் மூலமா விசா பெற்றுத்தரது முதல், அதே போல இங்க இருக்கக்கூடிய தனியார் விடுதிகளில் ஒவ்வொரு நாட்டுகளையும் ஏற்கனவே வீரர்கள் பட்டியலும் அவங்க ஒட்டுமொத்தமா எத்தனை குழுக்களா வராங்கன்னு அவங்க கிட்டயே வாங்கி தனியார் விடுதிகளில் அவங்களுக்கான விடுதிகள் என்பது புக் செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதுக்கான வீரர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்கன்னா, ஏற்கனவே ஜூனியர் அளவில் நடைபெற்ற இந்தியாவில் நடைபெற்றக்கூடிய தேசிய அளவிலான போட்டிகளையும் மாநில அளவிலான போட்டிகளையும் ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாநிலங்களிலும் பிரிக்கப்பட்டு தான் கிட்டத்தட்ட 62 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃப் சீசன் பீரியட்னு சொல்லுவோம். இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்பல இருந்து தான் தடகள சாம்பியன்ஷிப்கான போட்டிகள் தொடங்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும். அப்படி முதல் ஒரு தடகள சாம்பியன்ஷிப் தான் கடந்த 3-4 மாதங்களா பயிற்சி மட்டுமே மேற்கொண்ட வீரர்களுக்கான முதல் தொடரா இந்த தொடர் அமைய இருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு போட்டியும் இல்லாம பயிற்சி மட்டுமே மேற்கொண்டிருக்காங்க. கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் நடைபெற்ற தேசிய மற்றும் மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய வீரர்கள் அதுக்கப்புறம் 3 மாத பயிற்சிக்கு பின்பு இந்த ஜூனியர் தேசிய அளவிலான ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிக்கு திரும்பி இருக்காங்க. கார்த்திகா, நிச்சயமாக சந்தானம், தொடர்ந்து இது குறித்த செய்திகளை அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகள்ல பார்க்கலாம்.